அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1244 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 138:8 நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், செய்து முடிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 57:2 சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினாலே நீங்கள் நினைக்கிற யாவையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு இன்னும் நான் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற மகனே, மகளே, உன்னை தேடி இந்த வார்த்தை வருகிறது. உனக்காக நீ நினைக்கிற யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் எங்கள் காரியம் நிறைவேறவில்லையே, என் தொழில் நிறைவேறவில்லையே, வியாபாரம் நடக்கவில்லையே, வேலையில் சரியில்லையே, குடும்பம் சரியில்லையே என்று பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.